முறையான வானிலை எச்சரிக்கை. மாற்று பேசும் தமிழக அமைச்சர்கள். நிர்மலா சீதாராமன். சென்னையில் வடிகால் பணிகளுக்காக ரூபாய் 4000 கோடி செலவு செய்ததாக கூறும் தமிழக அமைச்சர்கள் மழை சேதம் வந்த பிறகு மாறி மாறி பேசுவது ஏன் என டெல்லியில் பத்திரிகை நிருபர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் நிருபர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் என்ன கூறினார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். டிசம்பர் 18 காலை தகவல் கிடைத்த உடனே அனைத்து நடவடிக்கைகளையும் முடக்கிவிட்டோம். மத்திய அரசு கூடுதல் உதவி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மழை குறித்து தகவல் கிடைத்ததும் 4 மாவட்டங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்று அமித்ஷாவை சந்தித்து கோரிக்கை விடுத்தேன் என்று கூறினார். மேலும் அவர் கூறியதாவது: தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. கடற்படை, கடலோர காவல்படை, மத்திய மாநில அரசுகளின் பேரிடர் மீட்பு படையினர் மூலம் டிசம்பர் 21 வரை 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். துரிதமாக நடவடிக்கை எடுத்தும் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய அரசின் அனைத்து துறைகளும் இணைந்து நடவடிக்கை எடுத்தன. ரயிலில் சிக்கி தவித்த 800க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கும் மாற்று ரயில் மற்றும் பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. உள்துறை அமைச்சகத்தில் இருந்து 2 கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் வெள்ள பாதிப்புகளை கண்காணித்தன. இந்திய விமானப்படையின் 5 ஹெலிகாப்டர், கடற்படையின் 1 ஹெலிகாப்டர், கடலோர காவல்படையில் 3 ஹெலிகாப்டர் மூலம் தலா 70 முறை மக்களை மீட்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. வெள்ளமோ புயலோ வந்தால் நிலைமை சீரான பிறகுதான் மத்திய குழுவினர் அந்த பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். ஆனால் தென் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் 19ஆம் தேதி மாலையே சென்று உடனடியாக ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படை, இராணுவம், கடற்படை, கடலோர காவல்படையினர் மட்டுமே 5049 பேரை மீட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் SVS பள்ளியில் இருந்து கர்ப்பிணி, குழந்தைகள் உட்பட 4 பேர் மட்டும் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். உடனே களத்தில் இறங்கியதால் அதிக பேரை மீட்க முடிந்தது. மக்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த இடங்களில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் முயற்சியை மேற்கொள்ளப்பட்டன. தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மாநில நிவாரண நிதிக்கு நிதி வழங்கும் வழக்கம். இந்த ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ரூபாய் 900 கோடியில் முதல் தவணையாக 450 கோடி ரூபாயை ஏற்கனவே வழங்கியிருந்தோம். 2வது தவணையாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடி ரூபாயை டிசம்பர் 12 வழங்கிவிட்டோம். அதிநவீனமானது. தமிழகத்தில் உள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் 4 மாவட்டங்களில் வரக்கூடிய பாதிப்பு குறித்து 16, 17 தீவிரமான மழை வரும் என 12ஆம் தேதியே எச்சரிக்கை கொடுத்தது. இந்த மையம் அதிநவீனமானது. சென்னை வானிலை மையம் 5 நாட்களுக்கு முன்னரே அடுத்து வரும் நாட்கள் என என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி சொல்லி கொண்டிருந்தனர். அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் எச்சரிக்கை கொடுத்து வந்தார்கள். வானிலை முன்னெச்சரிக்கை முறையாக அளிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை என கூறியவர்கள் இதை கவனிக்க வேண்டும். அவர்கள் கூறுவதை ஏற்க முடியாது. சென்னை வானிலை மையத்தில் 3 டாப்லர் என்று அதிநவீன கருவிகள் உள்ளது. இவ்வாறு நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். 4000 கோடி என்ன ஆனது? நிருபர்கள் கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் கூறுகையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தமிழக அமைச்சர்கள் எப்போது சென்றனர்? தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்வதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட இடங்களில் தமிழக அரசு சார்பில் யாரும் இல்லை. கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சென்னையில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்காக செலவு செய்ததாக கூறிய 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது? சென்னையில் புயல் பாதிப்புக்கு முன்னர் ரூபாய் 4000 கோடி செலவு செய்ததாக கூறினர். ஆனால் சென்னை மழைக்கு பிறகு இது மாறியது. 92% பணிகள் முடிந்ததாக கூறியவர்கள் பிறகு 42% பணிகள் தான் முடிந்தது என்றார்கள். மத்திய குழுவினர் மாநில அரசு அளித்த தகவல் அடிப்படையில் சிறப்பாக பணி செய்யப்பட்டதாக கூறியிருக்கலாம். பிறகு அமைச்சர்கள் 92% இருந்து 42% என கூறிய பிறகு கேள்வி கேட்க துவங்கினோம். 12ஆம் தேதி எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்கிறீர்களா? 4000 கோடி குறித்து சரியான தகவல் கொடுக்கவில்லை. மழைக்கு முன்னர் 92% பணிகள் செய்வதாக கூறிய தமிழக அமைச்சர்கள்
42% பணிகள் தான் முடிவடைந்தது என்றனர். 42% பணிகள் செய்ததற்காக கூறும் நிஜம்தானா என்ற கேள்வி எழுகிறது. சென்னை வடிகால் பணிக்கு முறையாக செலவு செய்யவில்லையோ என்ற கேள்வி எழுகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று பத்திரிகை நிருபர்களுக்கு பதிலளித்தார். நன்றி, வணக்கம்.